நாம் சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பது இல்லை. ஏன் என்றதான கேள்விக்கு, ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் பாவத்தை அறிக்கையிட்டிருக்க வேண்டும். அவன் செய்த பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, நான் தேவனுடைய பிள்ளையாய் மாறியிருக்கிறேன், ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், என் பாவத்தை கழுவியுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறார் என்ற அறிக்கை கட்டாயம் வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே சிறு பிள்ளைக்கு அது பாவம் செய்யாத ஒரு பிள்ளை, பரிசுத்தமுள்ள பிள்ளை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே பிள்ளைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதை இயேசுவும் செய்யவில்லை. ஆனால் இயேசு சிறு பிள்ளைகளை அவர் அழைத்து ஆசீர்வதித்து அனுப்பினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நாம் தேவ சமூகத்திலே பிள்ளைகளை அழைத்து தேவன் இந்த பிள்ளைகளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்தி அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாம் அனுப்புகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம யாரும் சிறு வயது முதல் தெய்வ பக்தியோடு வளர்ந்த குடும்பத்தில் பெற்றோருடைய பிள்ளைகள் வளர்ந்து வரக்கூடிய காலத்திலிருந்து வளர்ந்து வந்த தம்பி, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லிசி தூரம் இல்லை, அது நமக்கு பிறக்கும் போதெல்லாம் தெரியாது, திருமணம் முடித்த நாட்கள் தான் தெரியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனாலும் தெய்வ பக்தி உள்ள குடும்பத்திலே பிறந்த வளர்த்திருக்க வேண்டும். ஆகவே இருவரும் தெய்வ பக்தியிலே வளர்க்கப்பட்ட இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே இணைப்பை ஏற்படுத்தி ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்தார். ரெண்டாவது சுதந்திரத்தை அதில் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நன்றி. இந்த ரெண்டாவது குழந்தையை தேவ சமூகத்தில் வைத்து ஆசீர்வதித்து ஜெபிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக சில கேள்விகளை உங்கள் முன்னால் வைத்து கேட்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த குழந்தை ஆண்டவர் கொடுத்த குழந்தை, கர்த்தர் அருளும் ஈவு, அந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் கொடுத்த ஈவு என்பதை, தேவன் கொடுத்த பிள்ளை என்பதை ஒத்துக்கொள்கிறீங்களா? நம்முடைய முயற்சிகள் எத்தனையும் இருக்கலாம், தேவன் ஏற்படுத்தின ஏற்பாடுகள், அவைகளினாலே பெற்றுக்கொள்கிறோம் என்பதை விட தேவன் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் கொடுக்கக்கூடியதான ஆசீர்வாதங்களிலே ஒன்று புத்திர சந்தானம், மழலை செல்வம் என்று உலகத்திலே சொல்வார்கள். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ஆண்டு கொடுத்த நல்ல சுதந்திரத்துக்கு நன்றி. இந்த பிள்ளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். அந்த பிள்ளை தெய்வ பக்தியிலே கர்த்தருக்கு பயப்படும் பயத்திலே வளர்ப்பதற்கு உள்ள பங்கு பெற்றோராகிய உங்களுக்கு இருக்கிறது. நம்புறீங்களா? ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாக்குத்தத்த பூமிக்கு நடத்திவிட்டு அவர்களுக்கு பல சட்டத்திட்டங்களை கொடுத்திருந்தார். அதிலே ஒரு பகுதி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய முறைகளை சொல்லியிருந்தார். அந்த பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது, இப்படி மூத்த தம்பி இருக்கானே அவனை போல வளர்ந்து வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதான காரியம், நீங்கள் நடக்கும் போதும், நீங்கள் எங்கே போகும்போதும், வரும்போதும், உட்கார்ந்து இருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், ஆக பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலும் அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தரை குறித்ததான காரியத்தை என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே உங்கள் பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை போதிக்கக்கூடிய வீடாய் உங்கள் வீடு இருப்பதாக. ஆமாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் போதனை செய்யும் போது தெய்வ பக்திக்குரிய வார்த்தைகள், வேத வசனங்கள், இவைகளை சொல்ல வேண்டும். உலகத்தில் நடப்பவைகளை ஒரு நாளும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. உலகத்தில் நடப்பது 1000 இருக்கும். உங்களைப் போல எந்த மனிதனும் இருக்க மாட்டான், அவர்களைப் போல நீங்கள் இருக்க மாட்டீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே யார் எந்த மனிதன் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து சொல்வதை விட தேவன் எப்படி இருக்கிறார் என்பதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆமாம். அந்த பிள்ளைகள் தேவனை முன்வைத்து நம் வளர வேண்டும். இந்த பிள்ளைகள் வளரும்போது நீங்கள் உட்கார்ந்து பேசக்கூடிய முக்கியமான இடம் உணவு அருந்தும் இடம் தான். ஆண்டுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த உணவு அருந்தக்கூடிய எல்லையிலே உட்கார்ந்து உணவு அருந்தும் போது எந்த நபரை குறித்தும் குறை பேசுதல் இருக்கக்கூடாது. ஆமாம். அந்த பிள்ளைகளுக்கு அந்த குறை சொல்லி கற்றுக் கொடுப்பதுனால இந்த பிள்ளைகள் வளர்ச்சியான பருவம் வரும்போது மற்றவரை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய நிறைவு என்பதை விட குறைவுகளைத்தான் காணும். ஆகவே நம்முடைய பிள்ளைகள் தெய்வ பக்தி என்று வரும்போது தேவனுடைய சாயல், தேவனுடைய பிரசன்னம், தெய்வ மகிமை இவைகளிலே வளர வேண்டும். இரவு படுக்கும் போதும் பிள்ளைகளுக்கு நல்ல கதைகளை சொல்லிக் கொடுக்கும் போது வேத வசனத்தின் கதைகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை தூங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாளும் பயமுறுத்துதல் இருக்கக்கூடாது. அவ்வளோ சொல்லுவாங்க, புதுசான சொல்லுவாங்க, கண்ணை மூடி தூங்கு, இல்லைன்னா 2 கண்ணை வராமாங்க. எல்லாருக்கும் 2 கண்ணு தான் இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு புதுமையாக தெரியும்.
5 கண்ணை மாறும் அப்படின்ன உடனே அது இமேஜ் பண்ணி பார்க்கும். 2 கண்ணு அம்மாவை பார்க்குறதோ அல்லது அப்பாவை பார்க்குறதோ வெளி ஆட்களை பார்க்குறதோ பயங்கரமாக இருக்குது. சில ஆட்கள் 2 கண்ணை முடிச்சு பார்த்தாலே பயமாக இருக்கும். இதில் 5 கண்ணு வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சுதுன்னா தானாக தூக்கிடும். ஏன்னா பயத்திலே என்ன செய்யும், தூங்கிடும். ஆகவே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற கதைகள் பயத்துக்குரியவைகளை சொல்லாமல் வேதத்தில் உள்ள கதைகளை எடுத்து சொல்ல வேண்டும். ஆமாம், அந்த பொறுப்பு அந்த பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்க வேண்டும் என்பது சொல்லப்படுது. அதைத்தான் சொல்லும்போது தீமோத்தேயுக்கு சொல்லும்போது இந்த விசுவாசத்தை கற்றுக்கொண்டதை அவருடைய சந்ததியிலே அவருடைய மூதாதை சந்ததியிலிருந்து பெற்றுக்கொள்வதை அவன் சொல்லுகிறான். உன்னுடைய விசுவாசம் வளர்ந்து போவதற்கு காரணம் உங்களுடைய மூதாதையர், உங்கள் பெற்றோர், உங்களுடைய தாய், இப்படியெல்லாம் சொல்லி அவர் கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே அந்த விசுவாச வாழ்வில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். அந்த பொறுப்பு கர்த்தர் உங்களுக்கு நினைச்சிருக்கிறார். இது அவளுக்கு தான் உரியது, எனக்கு உரியதல்ல, இல்லை இவங்களுக்கு தான் உரியது, எனக்கு உரியதல்ல என்று என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முக்கியமாக பிரச்சனை எங்கே வரும் அப்படின்னா, ஆண்டவரே அப்படி தான் சில சொல்லியிருக்கார். மோசையிட்ட சொல்லும்போது நீ எய்த்திருந்து கூட்டு வந்த கோவம் வந்துட்டு அப்படி தான் பேசணும். அது எல்லாருக்கும் வந்தது. பிள்ளை ஒரு மாதிரி பண்ணிட்டு அப்படின்னா ஹஸ்பண்ட் சொல்லார், எடி உன் பிள்ளை படுத்துகிற பாரு அப்படின்னாரு. யார் படுத்துகிற பிள்ளையா, உன் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை ஏற்படுத்தி கொடுப்பார். கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. அதே போல் அந்த பிள்ளை நல்ல பேர் எடுக்கும்போது சொல்ல, என் பிள்ளையை பற்றியா அப்படின்னு. அப்போதும் அந்த எல்லையை அவங்களுக்கு கொடுக்கணும். உன் பிள்ளை எப்படி பேர் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படி சொல்ல வேண்டாது. அப்போது யார் பிள்ளையாக மாறிடும், ஏன் பிள்ளையாக மாறி. கர்த்தருக்கு பாய் மாட்டாவதாக. பிள்ளைகள் இருவருக்கும் உரியது. ஆமாம், ஆகவே 2 பேருக்கு உரியது. நம்முடைய பிள்ளைகள் எப்படி வளர்க்க வேண்டும் என்றதான காரியத்தை எல்லாம் இந்த வேதத்தில் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் உங்களை விவரம் அறிந்து பார்க்கும்போது ஜெபிப்பதை பார்க்க வேண்டும், வேதம் வாசிப்பதை பார்க்க வேண்டும், நல்ல ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வருவதை பார்க்க வேண்டும். ஆமாம், பிள்ளைகள் ஆலயத்துக்கு வரும்போது சேட்டை பண்ணத்தான் செய்யும். பிள்ளைகள் வருவது சேட்டை பண்ணுது அதனால் நாங்கள் கூட்டு வரல அதெல்லாம் சொல்லக்கூடாது. பிள்ளைகளை கூட்டி கொண்டு தான் வர வேண்டும். பிள்ளைகளை என்ன செய்ய, ஆலயத்திற்கு அழைத்து வரணும். குடும்பமாய் வரும்போது பிள்ளைகளையும் அழைத்து வரணும், விட்டுட்டு வரக்கூடாது. அது சிறியதாக இருக்கலாம், விவரம் தெரிஞ்சு கொஞ்சம் வளரலாம், அது ஓடி ஆடி விளையாட பருவம் வரும், அது சேட்டை பண்ண தான் செய்யும். அது என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் தான் என்ன செய்ய வேண்டும், அதற்குரிய காரியத்தை செய்து கொள்ள வேண்டும். அன்றைக்கும் பயமாட்டாவதாக. அப்படி சேட்டை பண்ண மாதிரி எப்பயும் எதையும் நாம் பார்த்ததில்லை. கர்த்தருக்கு பயமாட்டாவதாக. இங்கே இருந்தபோது இந்த 3 பிள்ளைகளும் சுயம் சேட்டை பண்ண மாதிரி தெரியல. ஆனால் நல்ல உங்களைப் போல் எங்கள் பிள்ளைகளை தெய்வ பக்தி பிள்ளைகள் சேட்டை பண்ணும். அது பொதுவாக சொல்லுங்கள், பிள்ளைகள் என்ன செய்யும், சேட்டை பண்ணும். தாய் அல்லது தகப்பன் அதை என்ன செய்ய வேண்டும், மற்றவருக்கு இடையூறு இல்லாதபடி அரவணைத்து கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அது செய்யணும். வீட்டில் நல்ல சாப்பாடு கொடுத்து கூட்டு வந்துடுங்க. அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. காலையில் எழுந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய வேலை, பிள்ளைகள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி, ஆண்டவரே ஆலயத்துக்கு போகிறோம், எங்கள் பிள்ளைகள் அங்கே என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது, விளையாடக்கூடாது, சத்தம் போடக்கூடாது, அழக்கூடாது, வீணான செய்யக்கூடாது. நீர் அற்புதம் செய்யும். அந்த பிள்ளைகளை என்ன செய்யும், இந்த சத்துரு இந்த மாதிரி கிரியைகளுக்கு உட்படுத்தாதபடி வேலி அடையும் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் பிள்ளைகள் தங்க கட்டியாக அங்கே இருப்பாங்க. ஆமாம், கர்த்தருக்கு பயப்படாததாக அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டும். ஆமாம், உங்கள் பிள்ளை ஓடியாடு விளையாட நான் எந்த பிள்ளை ஓடியாடு விளையாட வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா பிள்ளைகள் அப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் காலங்கள் நடுவே இந்த பிள்ளைகள் என்ன செய்யும், புரிந்து கொண்டு அதை அமர்ந்து தானாய் உட்கார்ந்து அதை அமர்ந்துவிடும். ஆண்டவருக்கு பயமாண்டவதாக. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டு கொடுத்த நல்ல சுதந்திரத்தை தெய்வ பக்திக்கு எதுவாய் நடத்தணும். உங்களை பார்க்கும்போது பிள்ளைகள் சொல்லணும், என்னுடைய பெற்றோர் என்னை வளர்த்தார்கள். ஆனால் நான் பார்த்த அளவில் அந்த பையன் வாலிபனாய் வரும்போது, திருமணம் கொடுத்து கொடுக்கும்போது அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் சொல்ல வேணும், என்னுடைய பெற்றோர் வாழ்ந்த வாழ்க்கை போல என் வாழ்க்கை இருக்கணும். என்னுடைய பெற்றோர் எனக்கு தெரிந்த விவரம் தெரிந்து வரை எப்படி இருந்ததோ தெரியாது. ஆனால் பெற்றோரை நான் கண்காணித்து பார்த்த நாளிலிருந்து இன்று வரை அவர் இருவரும் விசுவாசத்தில் இருந்ததையும், சண்டையிடாமல் ஒருவர் தாங்கி நடந்ததையும், ஒருமித்து வாழ்ந்ததையும் நாங்கள் பார்த்துருக்கிறோமே தவிர
2 பேரும் சண்டை போட்டு நாங்கள் விலகி போங்க மம்மி, விலகி போங்க டேடின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் பார்க்கவில்லை என்றதான அந்த வார்த்தை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலிருந்து என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். இதே போல் நம்முடைய பிள்ளைகள், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டியது, பெற்றோருக்கும் சொல்ல வேண்டியது தான். உங்களுடைய நடைமுறைகள், உங்களுடைய வாழ்க்கை பிள்ளைகளுக்கு சாட்சியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம். இவங்களுக்கு தான் இன்றைக்கி கூப்பிட்டு வச்சு சொல்கிறேன், இதெல்லாம் எல்லாருக்கும் உரியது தான். கர்த்தருக்கு பயம் உண்டாவதா? ஆகவே ஆண்டவர் பாதையில் நடத்த தேவன் கொடுத்த அந்த பிள்ளையை ஒரு குறிப்பிட்ட பருவம் வரை நல்லா வளர்க்குறதுக்கு எல்லாம் செய்யணும். வருகை வந்தால் தேவன் கொடுத்த பிள்ளையோடு கர்த்தர் சமூகத்தில் செல்ல உதவி செய்வாராக. ஒரு வயது வந்த பிறகு அதற்கு விவரம் தெரிந்து படித்து அதற்கு மேன்மை அடைந்த பிறகு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்பிவிட வேண்டும். அவ்வளோதான். இனி அவர்கள் தான் என்ன செய்ய வேண்டும்? தெய்வ பக்தி நடக்க வேண்டும். நம்மால் எல்லா வகையிலும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட வயது வரை தான் செய்ய முடியும். ஆனால் அந்த வயது வரை பிள்ளைகளுக்கு அது கொடுத்துடும். அதான் புனித சவேரியார் அவர் சொல்லும்போது சொன்னார், உங்களுடைய பிள்ளையை என்னிடத்திலே பிறந்த உடனே கொடுத்து விடுங்கள். 6 வயது என்னிடத்தில் வைத்திருங்கள். நீங்கள் அதற்கு பிறகு அந்த பிள்ளையை நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டிக் கொண்டு போங்க. அவர் சொன்னது, அந்த பிள்ளை எங்கே போனாலும் நான் ஒரு ரோமன் கத்தோலிக்கன்னு சொல்லுவானே தவிர வேறு ஒன்றும் சொல்ல மாட்டான். நான் என்ன அடித்தலன்னா அவர் சொல்கிறாரு, அந்த பிள்ளைக்கு சிறு வயதில் என்னத்தை போதிச்சுடுறோமோ அதை தவிர வேறு ஒன்றும் என்ன செய்யாது, சொல்லாது. ஒரு வேளை தேவனுடைய மாற்றங்கள் அற்புதங்கள் நடந்தால் அது வேறு. ஆனால் வளர்க்க வேண்டிய பருவத்திலே பசுமரத்தாணியைப் போல செலுத்த வேண்டிய எல்லாவற்றையும் பிள்ளைக்கு செலுத்தி விட வேண்டும். ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கொடுத்த குழந்தைக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோமா? ஆமாம். நல்லா வந்துடும். இந்த பிள்ளைக்கு நேராய் கரங்களை நீட்டிக் கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பரிசுத்த நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆரோனுக்காகவும் லிசிக்காகவும் ஜெபிக்கிறோம். வித்தியாசமான குடும்பத்தில் எங்கள் ஆண்டு இணைத்து நீர் கொடுத்த நல்ல சுதந்திரத்துக்கு நன்றி. எங்கள் ஆண்டவர் சுதந்திரத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த 2வது சுதந்திரத்தை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பிறந்த நாள் முதல் மட்டும் ஆதரித்து பலப்படுத்தி தாங்கி சுமந்து வந்தி செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, மகனை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல சரிவிகித வளர்ச்சி, தேவையான இரத்த விருத்தி, நரம்பு மண்டலங்கள், எலும்பு மண்டலங்கள், உள் அவயவங்கள் எல்லாம் நேர்த்தியாய் செயல்படுவதாக. வெளி ஆண்டவரே சீதோஸ் நிலைகள், உணவு மாற்றங்கள், தண்ணீர் மாற்றங்கள் பாதிக்காதபடி எப்போதும் ஆரோக்கியத்தின் சட்டைகள் மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. நீர் கொடுத்த சுதந்திரத்தை தெய்வ பக்தியோடு வளர்ப்பதற்கு உம்முடைய சமூகத்தில் வைத்திருக்கிறார்கள். உம்மிடத்தில் கொடுத்து பெற்றுக்கொள்ள இந்த காலவெளியிலே அந்த ஆசீர்வாதத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த பிள்ளையை உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளையை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஹெஸ்ரோன் என்று சொல்லி பெயரிட்டு அழைத்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இவருடைய காலங்கள், உடைய வருகை தாமதமாய் இந்த காலங்கள் வரும்போது வளர்ந்து பெருகி கர்த்தருக்காக பிரகாசிக்கிற நல்ல ஒரு நட்சத்திரமாய் திகழ்வதற்கு தேவனாய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கு விலக்கி காத்துள்வீராக. ஞானத்திலும் அறிவிலும் தேவ தயவு மனுஷ தயவு எல்லாவற்றையும் நீர் வளர்ந்து பெருகினது போல பிள்ளையும் ஹெஸ்ரோனும் ஆண்டவரே வளர்ந்து பெருகுவதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டுகிற கர்த்தாவே. ஆசீர்வதியும். ஆரோனை ஆசீர்வதி, லிசி ஆசீர்வதியும், மூத்த தம்பியை கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த குடும்பத்தோடு தேவ தயவு கிருபை பெருகட்டும், சட்டியின் மறைவு இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தூக்கி காமிச்சுக்கோ. ஹெஸ்ரோன் அன்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.